ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം 7வது ஸ்கந்தத்திலே அதா மங்களகரமாயிருக்கிற ത്രയോവിംശോ അധ്യായഃ 23வது അധ്യായം. വ്യാസഭഗവാൻ ജനമേജയനുக்கு കഥകളെ വർണ്ണിக்கிறார். சூதன் சௌனகாதிகளுக்கு சொல்ற கதையாக்கும், அந்த கதைக்குள்ள கதையாயிட்டாக்கும் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு கதைகளை வர்ணிக்கிறது. இந்த அத்தியாயத்தில் நமக்கு சூதனை காணறதுக்கு சாதிக்காது. இங்கே வியாச ஜனமேஜய சம்பாதமாக்கும், அதே மாதிரி விஸ்வாமித்திரனுக்கும் ராஜாவுக்குமான பேச்சுவார்த்தையும் ஆக்கும். அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். വ്യാസ ഉവാച. 1ാவது ശ്ലോകം. തം ഏവം ഉക്ത്വാ തമേവമുക്ത്വാ രാജാനം നിർഘൃണം നിഷ്ഠുരം വച തത് ആദായ തദാദായ ധനം പൂർണ്ണം കുപിത കൗശികോയയോ. ராஜா கிட்ட இந்த மாதிரி கொடூரமான வாக்குகளை, நிந்தியமான வாக்குகளை சொன்னதுக்கு அப்புறம், ராஜாவை கோபம் மூட்டுறதுக்காக பேசின வார்த்தைகள் சொன்னதுக்கு அப்புறம், விஸ்வாமித்ரர் அந்த தனம் ஃபுல்லா எடுத்துட்டு கோபத்தோடு கூடி அங்கேருந்து போனார். விஸ்வாமித்ர மகர்ஷி மாமுனிவராக்கும் எப்படியாவது இந்த ராஜாவோடு நெகட்டிவிட்டியை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு படாபாடு பட்டுருக்கார் விஸ்வாமித்ரர். ராஜா கிட்ட இதுவரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இவரால் பார்க்கவும் முடியலை. 2வது ஸ்லோகம். விஸ்வாமித்ரே கதே ராஜா ததசோகமுபாகத ஸ்வாசோச்வாசம் முஹுக்ருத்வா प्रोवाजोच्चैरधो मुगा. प्रोवाजः உச்சைஹ அதோமுகः. விஸ்வாமித்ரன் போனதுக்கு அப்புறமா ராஜா ரொம்ப சங்கடமா, ரொம்ப டல்லா உட்கார்ந்தார். மறுபடியும் பெருமூச்சு விட்டுண்டு சத்தமா அவரோட சங்கடங்களை சொல்லிட்டு இருந்தார். 3வது ஸ்லோகம். வித்த க்ரீதேன யஸ்யார்த்திர்மயா பிரேதேன கச்சதி சப்ரவீது தொராயுக்தோ யோ மே திஷ்டதி பாஸ்கரா. இறந்து போனதுக்கு ஈக்குவலா இருக்கேன் இப்ப நான். சவமாயித்திருந்த மகா பாபியா இருக்கிற நான் என்னையே இதா விற்க போறேன். மனைவியை வித்தாச்சு, புத்திரனை வித்தாச்சு, அந்த பணத்தெல்லாம் கொடுத்து இந்த பிராமணனுக்கு கொடுத்துட்டும் அவருக்கு திருப்தி வந்துட்டில்லை. இனியும் பத்தாதுங்கிறார். என்னதான் பண்றது? இனி நானே என்ன வித்துக்கிறேன்? இந்த என்னோட சரீரத்தை பணம் கொடுத்து வாங்கறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு ஆருக்காதும் தோணுறது அப்படின்னா, என்னோட இந்த சரீரத்துக்கு ஆராதும் ஒரு ரேட்டு சொல்லி வாங்கிட்டு போங்கோ, காசு கிடைச்சா போரும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால ஆராதும் என்ன வாங்கினாதான் என்ன விற்கிறதுனால எனக்கு பிரயோஜனம் உள்ளது. அந்த பணத்தையும் நான் அந்த பிராமணனுக்கு கொடுத்து அவரோட கடனை அடைக்கணும், சொன்ன வாக்கு காப்பாற்றணும். அதுக்காக நான் மனைவியை வித்தேன், புத்திரனை வித்தேன், இப்ப இதா என்னையே விற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஆராதும் வந்து என்ன வாங்கிக்கோங்கோளே, நான் என்ன வேலை வேணுமானாலும் பண்ணறேனே. 4வது ஸ்லோகம். அத்ர ஆஜகாம தொரிதஹ தர்மஹ சண்டால ரூபதிருக்கு துர்கந்தஹ விக்ருதஹ உரஸ்கஹ ஸ்மஸ்ருலஹ தந்துரஹ அக்ரணி. அத்ராஜகாம த்வரிதோ தர்ம சண்டால ரூபதிருக்கு
ദുർഗന്ധോ വികൃതോരസ്ക ശ്മശ്രുലോ ദന്തുരോഗ്രണി. ചണ്ടാല രൂപം ധരിച്ച് യമധർമ്മൻ അതുക്കുള്ള അങ്ക വന്നു ചേർന്നാൽ ദുഷിച്ച ഗന്ധവും വികൃതமான ശരീരപ്രകൃതിയും. அவரோடு மாறிடமெல்லாம் கோணமானான்னு இருக்கு. அதே மாதிரி மீசை தாடியும் பல்லுகளும் எல்லாம் அஷ்டகோணலா நிற்கிறது. பார்க்கறதுக்கே பயமுறுத்துற ரூபத்துல சண்டால ரூபம் தரிச்சுண்டு யமதர்ம மகாராஜா ஹரிச்சந்திர மகாராஜாவை அவரோடு സ്വഭാവ മഹിമയെ ടെസ്റ്റ് പண்றதுக்காக வந்து ചേർந்தார். അഞ്ചാவது ശ്ലോകം. കൃഷ്ണഃ ലംബോദരഃ സ്നിഗ്ധഃ കരാളഃ പുരുഷ അധമഃ ഹസ്തജഃ ജരയഷ്ടിഃ ച ശവമാല്യൈഃ അലങ്കൃതഃ. കൃഷ്ണോ ലംബോദര സ്നിഗ്ധ കരാള പുരുഷാധമ ഹസ്തജർജരയഷ്ടിശ്ച ശവമാല്യൈരലങ്കൃത. அந்த சண்டாளனை பார்க்கறதுக்கே பயமா இருந்தது. கிருஷ்ணஹா கருகருன்னு கருப்பு கலர்ல இருந்தான். லம்போதரஹா பெரிய பானை மாதிரி கொடவயறு. ஸ்னிக்தஹா குளிச்சு எத்தனை நாளாச்சு தெரியல, சரீரத்தை தொட்டா வழுவழுன்னு போற மாதிரி அப்படி ஒரு வழுவழுப்பு இருக்கிற சரீரத்தோடு கூடி இருக்கான். பார்க்கறதுக்கே எண்ணெய் ஒழுகிற மாதிரி. அவனோட சரீரத்திலேருந்து எல்லாம் இப்படி எண்ணெய் ஒழுகின்னு இருக்கு. சரியான தேய்ச்சுகுழியொன்னும் இல்லை. எல்லாம் சேர்ந்து கராளஹா பார்க்கறதுக்கே பயப்படுத்துற സ്വഭാവം இருக்கிற கருகருன்னு ஒரு புருஷ அதமஹா மனுஷ்ய அதமன். அவனை பார்த்தானா ஆரும் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு கைய குப்பி தொழமாட்டான். அந்த மாதிரி ஒரு உருவம். ஹஸ்தஜஹா ஜரயஷ்டிஹீச்ச அவனோட கையில ரொம்ப ரொம்ப பழசா இருக்கிற இப்ப உடஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குச்சியும் இருக்கு, தண்டு இருக்கு. அதே மாதிரி ശവമാല്യൈഹി അലങ്കൃതഃ ശവശരീരങ്ങളിல இருக்கிற அஸ்திகளால அவன் மாலையும் போட்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கிற அந்த சண்டாளன் ராஜா கிட்ட அழுது புலம்புற ராஜா கிட்ட என்ன ஆராதும் வாங்கிக்குங்கோளேன், சந்தியை வரதுக்குள்ள சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஆராதும் பணம் கொடுத்து என்ன வாங்கிக்குங்கோளே, நான் என்ன வேலை வேணுமானாலும் பண்ணுறேனே அப்படின்னு புலம்பின்னு இருக்கிற அந்த ராஜா கிட்ட அந்த சண்டாளன் சொன்னார். சண்டால உவாஜா சண்டால ரூபத்துல வந்திருக்கிற யமதர்ம மகாராஜா சொன்னார். ஆறாவது ஸ்லோகம். அஹம் கிருஹ்ணாமி தாசத்வே भृत्यार्थ सुमहान् मम क्षिप्रमाजक्ष्वमौल्यं किमेदत्ते सम्प्रदीयते. किम् एतद् ते किमेदत्ते सम्प्रदीयते. எனக்கு வேலைக்கு ஒரு ஆளு வேணும்னு தேடிட்டு நடக்க வாக்கும் சேரேன். ஒன்ன ஒரு வேலைக்காரனாயிட்டு நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு வேலைக்காரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். என்ன வாக்கும் உன்னோடு விலை ரேட்டு சொல்லு, காசு தந்து நான் அந்த ரேட்டுக்கு ஒன்ன வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்ச. ஏழாவது ஸ்லோகம். தம் தாத்ருஷம் அத ஆலட்சிய தம் தாத்ருஷமதாலட்சிய क्रूरदृष्टिं सुनिर्घृणं वदन्तमधिदुःशीलं कास्त्वमित्याह पार्थिव.
கஹ த்வம் இதி ஆஹா கஸ்த்வமித்யாஹ பார்த்திவா. ക്രൂര ദൃഷ്ടിയോട് കൂടിയിട്ട് കരുണയില്ലാതെക്ക് இப்படி சொல்ல ரெடியா நிக்கிற, இப்படி சொல்லிட்டு ரெடியா நிக்கிற, வாங்கறதுக்கு ரெடியா நிக்கிற, பார்க்கறதுக்கு பயமுறுத்துற ரூபம் இருக்கிற அந்த நீஜனை பார்த்துட்டு ராஜா கேட்டார், நீ ஆராக்கும்? சண்டால உவாச்ச. சண்டாளன் பதில் சொல்றார். 8வது ஸ்லோகம். சண்டாலஹ அஹம் இஹ. இஹ இங்க, அஹம் நான், சண்டாலஹா க்யாதஹ சண்டாலன் அப்படின்னு தெரியப்படுறேன். பிரவீரிய இதி, பிரவீரியன் அப்படின்னாக்கும் என்னோட பேரு. பிரவீரியன் அப்படின்னு புகழ் பெற்ற சண்டாளனாக்கும் நான். நிருபோத்தமா ராஜாவே. சாசனே சர்வதா திஷ்ட மிருதஹ சேலா அபஹாரகஹ. சாசனே சர்வதே திஷ்டா மிருதச்சைலாபஹாரக. ஸ்மசானத்துல மிருததேகங்களுக்கெல்லாம் புதுசா கோடி வஸ்திரத்தை போத்துவாளே, அந்த புது வஸ்திரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் சொல்றத கேட்டுண்டு எப்பவும் எங்கூடையே நடக்கணும். அதுக்கு ரெடியாக்குமானா நீ உன்னை வித்து எங்கூட வந்துக்கோ. என்னோட வேலை என்னவாக்கும் தெரியுமோ? ஸ்மசானத்திலேயாக்கும். ஸ்மசானத்துல நிறைய சவங்கள் வரும். அந்த சவங்களில் புதிய வஸ்திரங்களை போத்தி விட்டுருப்பா. நீ என்ன பண்ணணும்? எங்கூட வந்து அந்த சவங்கள் மேலே இருக்கிற புதிய வஸ்திரங்களை எல்லாம் எடுக்கணும். எடுத்து அதெல்லாம் மடிச்சு மடிச்சு வச்சு கலெக்ட் பண்ணிட்டு எங்கூட நடக்கணும். இதுக்கு உனக்கு சாத்தியம்னா நீ ஒன்றை வித்துக்கோ. உனக்கு எத்தனை காசு வேணுமானா நான் தரேன். 9வது ஸ்லோகம். ஏவம் உக்தஹ ததா ராஜா வஜனம் ச இதம் அப்ரவீத். பிராமணஹ க்ஷத்ரியஹ வாபி கிருஹ்ணாத் இதி மதிஹி மம. ஏவமுக்தஸ்ததா ராஜா வஜனம் சேதமப்ரவீத். பிராமண க்ஷத்ரியோ வாபி கிருஹ்ணாத் விதி மதிர்மம. இப்படி அந்த சண்டாளன் சொன்னதை கேட்ட ராஜா சொன்னார், என்ன ആരാതും വിലക്ക് വാങ്ങിക്കുങ്കോളേൻ, എന്നിട്ട് പണത്തെ കൊടുത്തിട്ട് എന്നെ വേലക്കാരനാ സ്വീകരിച്ചുക്കുങ്കോളേന്ന് ഞാൻ ഇങ്ങ നിന്ന് കത്തിനേനെ. എന്നോട് നെനപ്പ് എന്നാ தெரியுமா? பிராமணனோ க்ஷத்ரியனோ என்ன விலைக்கு வாங்கிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாக்கும். நான் அப்படி சொன்னேன். நீ சண்டாளனாக்குமே, அதாக்கும் யோசிக்கிறேன். 10வது ஸ்லோகம். உத்தமனோடு கூட சேர்ந்தானா உத்தமமான வேலைகளை எனக்கு செய்யலாம். அதே மாதிரி மத்தியமனோடு கூட சேர்ந்தானா நல்லதும் கெட்டதுமான வேலைகளை செய்யலாம். நீ ரொம்ப ரொம்ப அதமனாக்கும். அப்போ உன்னோட வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதமமான வேலையாயிருக்கும், நீஜ பிரவൃத்திகளாயிருக்கும். அப்போ உங்கூட நான் வந்தானா நான் என்ன நீஜ பிரவൃத்தி செய்யற மாதிரி மாத்திக்கணுமே, அதையாக்குமே யோசிக்கிறேன். உத்தமனுக்கு உத்தமவும்
மத்தியமனுக்கு மத்தியமவும் அதமனுக்கு அதமவுமான தர்மமாக்கும் ஞானிகள் விதிச்சிருக்கா. அதையாக்குமே நான் இப்ப யோசிக்கிறேன். அதாக்கும் உங்கூட வர்றதுக்கு எனக்கு ஒரு தயக்கம். உத்தமஸ்யஹ உத்தமஹ தர்மஹ மத்தியமஸ்யஹ ச மத்தியமஹ அதமஸ்யஹ அதமஹ ச ஏவ இதி பிராஹுஹு மனீஷிணஹ. உத்தமஸ்யோத்தமோ தர்மோ மத்தியமஸ்ய ச மத்தியம அதமஸ்யாதமஸ்சைவ அதமஸ்யாஹ அதமஹ ச ஏவ அதமஸ்யாதமஸ்சைவ இதி பிராஹுர்மனீஷிண. உத்தமனுக்கு உத்தமவும் அதமனுக்கு அதமவும் மத்தியமனுக்கு மத்தியமவுமான தர்மமாக்கும் வர்ணாசிரம தர்மங்களாக்கும் ஞானிகள் அறிவிருக்கிறவா சொல்லியிருக்கா. சண்டாளன் அதுக்கான பதில சொல்லறார். சண்டால உவாச்ச. 11வது ஸ்லோகம். ஏவமேவ ஏவம் ஏவ त्वया धर्म कदिदो नृपसत्तमा अविचार्य त्वया राजन् अधुनोक्तं ममाग्रदा. राजन् अधुना उक्तं मम अग्रदः. अविचार्य त्वया राजन् अधुनोक्तं ममाग्रदा. ராஜாவே, நீங்கள் சொல்லறதுதான் தர்மம். ஆனா இதொன்னும் யோசிக்காதக்கு நீங்கள் என்னோடு முன்னால இப்போ கத்தி சொன்னது என்ன வாக்கும்? ആരാതും வந்து വാങ്ങിക്കുങ്കോം എന്നല്ലവാ ചെന്നൽ. ക്ഷത്രിയൻ വാങ്ങോം ബ്രാഹ്മണൻ വാങ്ങോം എന്നൊന്നും ചൊല്ലലിയേ. 12வது ശ്ലോകം. വിചാരയിത്വായോ ബ്രൂദേ സോഭീഷ്ടം ലഭതേ നര. വിചാരയിത്വാ യഃ ബ്രൂദേ സഹ അഭീഷ്ടം ലഭതേ നരഃ. സാമാന്യം ഏവ തദ് പ്രോക്തം അവിചാര്യ ത്വയാ അനഘ. വിചാരയിത്വായോ ബ്രൂദേ സോഭീഷ്ടം ലഭതേ നര. സാമാന്യമേവ തൽ പ്രോക്തം അവിചാര്യ ത്വയാ അനഘ. யோசிச்சு சொல்லறவனுக்கு தான் ஆசைகள் பூர்த்தி பண்றதுக்கு சாதிக்கும். ஒன்னும் யோசனை பண்ணாதக்கு வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்களை விக்கிற விஷயத்தை சொன்னேளே, யோசனை பண்ணிட்டு வேண்டாமா என்ன பேசணும்னு சொல்லறதுக்கு? என்ன பேசணும் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணாக்கி நீங்கள் வாய்க்கு வந்தபடி அல்லவா பேசினேள். ஆராதும் என்ன சூரிய அஸ்தமனத்துக்குள்ள வந்து வாங்கிக்குங்கோளேன், பணத்தை கொடுங்கோளேன், இதா இருந்ததே நீங்கள் சொன்னது. சத்திரியன் மட்டும்தான் வரணும், வைசியன் மட்டும்தான் வரணும், பிராமணன் மட்டும்தான் வரணும் இப்படின்னு ஒன்றும் நீங்கள் கூப்பிட்டு சொல்லலையே. சண்டாளனா இருக்கிற நான் இது எங்க அதுல கேட்டுது. ஆராதும் வாங்கோம் அல்லவா சொன்னேள். ஆராதும் ஓடி வந்து என்ன வாங்கிக்குங்கோ, சூரிய அஸ்தமயத்துக்குள்ள எனக்கு கொஞ்சம் பணத்துக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து நின்னேன். இதுல என் மேல என்ன தப்பு இருக்கு? 13வது ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் லைன். யமதர்ம மகாராஜா ஹரிச்சந்திரன் கிட்ட நியாயம் சொல்லறதும், 2வது லைன் ஹரிச்சந்திரர் பதில் சொல்லறதும் ஆக்கும். யதி சத்யம் பிரமாணம் தே கிரஹீதஹ அசி ந சம்சயஹ. கிரஹீதோசி ந சம்சய. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவராக்கும் நீங்கள் அப்படின்னா நீங்கள் உங்களை எனக்கு வித்துட்டேள்,
அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லறார் யமதர்ம மகாராஜா அப்படிங்கிற சண்டாளன் ஹரிச்சந்திரன் கிட்ட. இത്ര நேரம் நீங்கள் என்ன வாக்கம் செஞ்ச? அழுது கத்தின்னு உட்காந்துட்டு இருந்த. என்ன சொல்லி கத்தினார்? சந்தியா நேரம் ஆகிறதுக்கு முன்னால, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால ஆராத ஒருத்தர் வந்து என்ன வாங்கிக்குங்கோளேன் அப்படின்னு அல்லவோ நீங்கள் கத்தினார். பணம் கொடுத்து வாங்கிக்குங்கோ, எனக்கு இப்ப பணத்துக்கு தேவை இருக்கு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள எனக்கு பணம் வேணும், அதனால அதுக்குள்ள ஆராதும் என்ன பணம் கொடுத்து வாங்கிக்குங்கோன்னு கத்தினேளே. உங்களோட வாக்கு கேட்டு நான் வந்து உங்க முன்னால நிக்கிறேன். நானாக்குமே உங்களை வாங்கறதுக்கு முதல்ல வந்தேன். அப்படி ஆக்குமானா நான் உங்களை வாங்கின மாதிரி ஆயாச்சு. நான் வாங்குறேன்னாக்குமே சொல்லுறேன், நீங்க தானே ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்போ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவராக்கும் நீங்கள் அப்படின்னா நீங்கள் உங்களை எனக்கு வித்துட்டு அதாக்கும் உண்மை, சந்தேகம் இல்லை. ஹரிச்சந்திரன் பதில் சொல்லுறார். அசத்யாத் நரகே கச்சேத் சத்யஹ க்ரூரே நர அதமஹ. அசத்யாத் நரகே கச்சேத் சத்ய க்ரூரே நராதம. பொய் பேசுற மனுஷ்ய நீஜன் அதமன் ക്രൂരமான நரகத்துக்காக்கும் போவன். அது நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் சண்டாளா. அதனால நீ சொன்னியே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனாக்கும் ராஜாவே நீங்கள் அப்படின்னா உங்களை நீங்கள் எனக்கு வித்துட்டேள் அப்படின்னு சொன்னேளே. நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் தான், பொய் பேசுறவன் கிடையாது. பொய் பேசுற மனுஷா உண்டு, அந்த மாதிரி நீஜ பிரவൃத்திகள் செய்யறவா ക്രൂരமான நரகத்துக்கு போவா அப்படிங்கறத நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். 14வது ஸ்லோகம் முதல் லைன். ராஜா பேசுறதாக்கும். 2வது லைன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். ததஹா சண்டாலதா சாத்வி நவரா மே ஹி அசத்யதா. ததச்சாண்டாலதா சாத்வி நவரா மே ஹி அசத்யதா. பொய்மை கிடையாது எனக்கு சிரேஷ்டம், சத்தியமாக்கும் என்னோடு வழி. சத்தியத்தை விட எனக்கு வேற ஒண்ணுமே சிரேஷ்டமாயிட்டு கிடையாது. பொய்மை எனக்கு ஒருபோதும் பிடிக்காத விஷயமாக்கும். பொய் பேசுறத விட சண்டாளனாயிட்டு என்ன நான் மாத்திக்கிறது தான் மேல் அப்படின்னு ராஜா சண்டாளன் கிட்ட பதில் சொல்லுறார். நான் பொய் பேச மாட்டேன், எனக்கு சத்தியம்தான் முக்கியம். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனாக்கும் நான், சத்தியத்தை மீற மாட்டேன். சத்தியத்தை மீறறத விட இந்த சண்டால ரூபத்தை ஸ்வீகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். அதனால சண்டாளனாயிட்டு நான் உங்கூடையே வந்துடுறேன் போ அப்படின்னு சொல்றார் ராஜா அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் வர்ணிக்கிறார். தஸ்ய ஏவம் வததஹ பிராப்தஹ விஸ்வாமித்ரஹ தபோநிதிஹி. தஸ்யைவம் வதத பிராப்தோ விஸ்வாமித்ரஸ்தபோநிதி. இப்படி யமதர்ம மகாராஜாவா இருக்கிற சண்டாளனும் ஹரிச்சந்திர மகாராஜாவும் பேசின்னு இருக்கிறத, தபஸ்வியா இருக்கிற விஸ்வாமித்ரர் பிராமண வேஷத்துல தட்சணை வாங்கறதுக்காயிட்டு சந்தியா நேரம் முடிஞ்சு போறதுக்குள்ள மிச்சம் தட்சணைய வாங்கறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரே,
அந்த தட்சிணையை வாங்கறதுக்காயிட்டு அங்க வந்து சேர்ந்தார். 15வது ஸ்லோகம். क्रोध अमर्ष विवृत्त अक्षः. क्रोधामर्ष विवृत्ताच्छ प्राह चेदं नराधिपम्. क्रोध अमर्ष विवृत्त अक्षः प्राह च इदं नराधिपम्. चण्डालोऽयं मनस्तं ते धातुं वित्तमुपस्थिता. கோபமும் டென்ஷனும் கத்தி ஜொலிக்கிற திருஷ்டியோடு கூடிட்டு விஸ்வாமித்திரன் ராஜா கிட்ட இப்படி சொன்னார், இந்த சண்டாளன் உன்னை வாங்கறதுக்காகவே வந்திருக்கிறது ராஜாவே. நீ என்ன பணத்துக்காக்கும் உன்னை விற்கணும்னு நினைக்கிறையோ அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டு வந்து நிற்கிறானே சண்டாளன். அப்புறம் என்ன தயக்கம்? எனக்கு சந்தியா நேரம் முடியறதுக்குள்ள பணம் தரேன்னு சொல்லியிருக்கியே, தட்சிணை தரேன்னு சொல்லியிருக்கியே, இப்ப நீ தயங்கிண்டு நிற்கிறாய். உன்னை வித்து அட்டானாலும் பரவாயில்லை, பணம் தரேன்னு அல்லவோ சொன்னாய். இப்போ உன்னை வாங்கறதுக்கு ரெடியா சண்டாளன் நிற்கிறான். நீ ஆனா அவங்க கூட போகாம இப்படி யோசனை பண்ணிட்டு நிற்கிறாய். 16வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், விஸ்வாமித்ர மாமுனி ஹரிச்சந்திரன் கிட்ட கேட்கறதும், 2வது லைன் ஹரிச்சந்திரன் பதில் சொல்றதுமாக்கும். கஸ்மாத் ந தீயதே மஹ்யம் அசேஷா யஜ்ஞ தட்சிணா. யஜ்ஞ தட்சிணை மிச்சமீதி இல்லாம எனக்கு தராம இப்படி நீ தயங்கி நிக்கிறது என்னத்தினால? உன்னை வாங்கறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, சண்டாளன் வந்து நிக்கிறான். அவனுக்கு உன்னை வித்துட்டு அவங்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை எனக்கு தட்சிணையா தராம நீ இப்படி தயங்கி நிக்கிறது எதனால ராஜாவே? கஸ்மான்னதீயதே மஹ்யமசேஷா யஜ்ஞ தட்சிணா. ராஜா பதில் சொல்றார், பகவன் சூரியவம்சோத்தமாத்மானம் வேத்மி கௌஷிகா. கௌஷிக முனே, கௌஷிக வம்சத்தில் ஜனிச்ச விஸ்வாமித்ர முனே, நான் சூரிய வம்சத்துல உன்னதமான குலத்துல ஜனிச்சவனாக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? என் முன்னால வந்து நிக்கிறது அதமனாக்கும், சண்டாளனாக்கும், நானாகட்டும் சத்திரியனாக்கும், சூரிய வம்சத்துல ஜனிச்சவனாக்கும். இது தெரியாதா உங்களுக்கு? 17வது ஸ்லோகம். கதம் சண்டாலதாசத்வம் கமிஷ்யே வித்த காமதா. 17வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ராஜா விஸ்வாமித்ரன் கிட்ட கேள்வி கேட்கறதாக்கும். பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் என்ன இந்த சண்டாளனுக்கு வித்தானாக்கா? இந்த சண்டாளன் அதம பிரவൃத்திகளை செய்யறவனாக்கும். அப்ப அவனோடு வேலைகள் எல்லாம் நான் செய்ய வேண்டி வரும். அப்ப நானும் அதம பிரவൃத்தி செய்யறவனாயிடுவேன். எப்படி இந்த சண்டாளனோடு வேலைக்காரனாயிட்டு என்னால இந்த வேலையை ஸ்வீகரிக்கிறதுக்கு சாதிக்கும்? விஸ்வாமித்ரர் பதில் சொல்றார். விஸ்வாமித்ர உவாச்ச, யதி சண்டால வித்தம் த்வாம் ஆத்ம விக்ரயஜம் மம. சண்டாளனுக்கு ஒன்ன நீ வித்துட்டு பணம் சம்பாதிச்சானாலும் பரவாயில்லை, எனக்கு என்னோடு தனம் அப்படிங்கிறது இப்ப கிடைக்கணும். 18வது ஸ்லோகம். ந பிரதாஸ்யசி சேத் தர்ஹி ஷப்ஸ்யாமி த்வாம் அசம்சயம். ஷப்ஸ்யாமி த்வாம் அசம்சயம். சண்டாலாத் அதவா விப்ராஹ தேஹி மே தட்சிணாதனம்.
न प्रदास्यसि चेत् तर्हि शप्स्यामि त्वाम संशय चण्डालादवा विप्रा देहि मे दक्षिणादनो എന്നോട് പണം ഒന്നെ നീ இந்த ചണ്ടാലനുക്ക് വിത്തിട്ടാനാലും ഇപ്പവേ തരണം ഇല്ലേനാ ഞാൻ ഒന്നെ ശപിപ്പേൻ ചണ്ടാലൻ കിട്ട ആനാലും ശരി ബ്രാഹ്മണൻ കിട്ട ആനാലും ശരി ആര് കിട്ട വേണമാനാലും ഒന്നെ നീ ഒന്നെ വിത്തുക്കോ എനക്ക് തേവേ ദക്ഷിണൈ ധനം அது எனக்கு இப்ப தந்துதான் தீரணும் அப்படி தரலை அப்படின்னா ஒன்னை நான் சபிப்பேன் ராஜாவே 19வது ஸ்லோகம் வினா சண்டாலம் அதுனா ந அன்யஹ கஷ்சித் தன பிரதஹ தனேன அஹம் வினா ராஜன் न यास्यामि न संशयः विना चण्डालमधुना नान्य कश्चित् धनप्रदा धनेनाहं विना राजन् न यास्यामि न संशयः இந்த சண்டாளன் அல்லாதக்கு வேற யாரும் இப்போ உனக்கு நீ கேட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு இல்லை ராஜாவே பணம் கிடைக்காதக்கு நான் போமாட்டேன் உறுதி பெரிய இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல ராஜாவை ரொம்ப ரொம்ப தளர்த்தி நிப்பாட்டுறார் விஸ்வாமித்ர மகர்ஷி அப்படிங்கிற அந்த பிராமணன் ராஜாவை டெஸ்ட் பண்றார் 20வது ஸ்லோகம் இதானீம் ஏவ इदानीम् एव मे वित्तं न प्रदास्यसि चेत् नृप दिने अर्धघटिकाशेषे तत्त्वां शापाग्निनादहे சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு இனி அரை நாழிகை மட்டும்தான் மிச்சம் இருக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு இனி நிறைய நேரம் ஒன்றும் இல்லை அரை நாழிகை நேரம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 மினிட் அரை நாழிகை அப்படிங்கிறது 12 மினிட் அவ்வளவுதான் இருக்கு டைம் நீ யோசனை பண்ணிட்டு நிக்கிறதுக்கு ஒன்றும் இங்க டைம் இல்லை என்னோட பணம் அதுக்குள்ள நீ தரலை அப்படின்னா ராஜாவே உன்னை நான் சபிச்சு ദഹിപ്പിപ്പേ ശാപാഗ്നിയിல நீ ദഹിப்பாய் வியாச பகவான் அதுக்கு அப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றார் வியாச உவாச்ச